இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். அதாவது நமக்கு இரக்கம் கிடைக்கிற இடம், சகாயம் செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா எந்த மனுஷங்களும் இல்லை. சில நேரம் செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லுகிற நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, மாறி போயிடுவாங்க. ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினவர், அவர் அந்த வாக்கு பண்ணின விதமாக அற்புதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும், முதல்ல நமக்கு இரக்கத்தை கொடுக்கறது அவர் தான். அதனால் அந்த இரக்கத்தை பெறணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் நம்ம சேரணும். அடுத்தது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஏதோ நம்ம சும்மா இருக்கும்போதே நமக்கு எதையோ கொடுக்கறது அப்படி இல்லை. நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அப்படியாக அற்புதமாய் தேவன் நம்ம நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஏற்ற சமயத்தில் அந்த சகாயம் செய்யும் கிருபையை கொடுக்கிற தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தைரியமாய் அப்படின்னும்போது நம்ம அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் நம்ம தைரியமாக நெருங்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனையோ நேரங்களில் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கிறோம். நமக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். ஆனால் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறதுனால அவருடைய இரத்தத்தை கையில் ஏந்தினவர்களாக நம்ம தைரியமாய் அந்த கிருபாசனத்தண்டையில் சேர்ந்து நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதமாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்து அற்புதமாக பதில் பெற்றுக்கொண்ட ஒரு நபரை நம்ம பார்ப்போம். எஸ்தர் 4வது அதிகாரம் 11வது வசனம். அதாவது எஸ்தருடைய ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை வருது. எஸ்தருடைய இனத்தில் இருக்கிற எல்லாரையுமே அழிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அதனால் அவள் அந்த இடத்துல ராஜாவுடைய சமூகத்தில் அழைப்பிக்கப்படாமல் இருக்கிறா, போய் பேச முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அவளை வளர்த்ததான மொர்தெகாய் ரட்டு உடுத்தினவனா அவன் இருக்கிறத அவள் பார்க்குறா, அவளுக்கு அது தாங்க முடியல. அந்த டைமில் இந்த வசனம் சொல்லப்படுது பாருங்கள், வாசிப்போம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். இப்போ ஒரு பிரச்சனை, நம்ம இனத்தையே அழிக்க போகிறாங்க, ஒரு நாள் குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் சொல்லி அனுப்பும் பொழுது அவள் சொல்லுகிறதான பதில் இது. அதாவது யாராவது கூப்பிடப்படாமல், ராஜா கூப்பிடாமல் நம்ம பிரவேசித்தா அவங்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டணும். நீட்டினாதான் தப்பிக்க முடியும். நீட்டலை அப்படின்னா சாக தான் வேணும். நான் இதுவரைக்கும் 30 நாளளவும் ராஜ சமூகத்தில் அழைக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி அனுப்புகிறான். அப்படி சொல்லி அனுப்பும்போது இது ஒரு சரியான காரணம் தான், சாக வேண்டிய ஒரு கண்டிஷன் இருந்தால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மொர்தெகாய் அப்படியே அதுக்கு சரிதான் அப்படின்னு சொல்லி அவர் போகாதபடி அவர் சொல்கிறதான வார்த்தை 13வது வசனம் பார்த்திங்கன்னா, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே.
நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அதாவது வேற யாரும் அவ்வளோ தைரியமாக எஸ்தர்கிட்ட பேசிட முடியாது. எஸ்தரை வளர்த்தவர் அப்படின்றதுனால அண்ணன் முறை அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறாரு, நீ ராஜாவோட அரண்மனையில் இருக்கிற, அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நீ நினைக்காத. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எப்படியும் ஆண்டவர் ரட்சிப்பார், அதில் மாற்றமே கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் இந்த இடத்துல நீ பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உனக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு சில சூழ்நிலைகள் சாதகமாக வருது, இந்த நபருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும், இவங்கள நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும், இவங்கள நம்ம ஆவிக்குரிய விதத்தில் விசாரித்து உற்சாகப்படுத்த முடியும் அப்படின்ற சூழ்நிலைகள் இருக்கும்போது கூட நமக்கு எதுக்கு வம்பு, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், நம்ம தனியாக நம்ம பாட்டுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், ஒரு பிரச்சனை கிடையாது, இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு அது தோணும். அதாவது சுமூகமாக போயிட்டுருக்கிறதுல எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையை கொண்டாந்து திணிச்சிக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு தான் தோணும். ஆனால் பிரச்சனை அப்படின்னு இல்லை, அந்த இன்னொரு நபரை வாய்ப்பு இருந்தால் நம்மோடு கூட கட்டி இழுக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அவர்கள் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு நம்மோடு கூட ஓடி வருகிறவர்களாக மாறுவார்கள். ஆனால் நம்ம அதுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது ஆரம்பத்தில் இங்கே வீடு சபை கோடம்பாக்கத்தில் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்படி போகும்பொழுது பார்த்தா ஒரு சில புதிய ஆத்துமாக்களை கூப்பிட்டு போக வேண்டியது இருக்கும். நாங்கள்லாம் போயிடுவோம், எங்கள் அம்மா மட்டும் நின்று அவங்கள கூட்டிகிட்டு பஸ்ஸில் தனியாக அவங்களுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி வரும்பொழுது தொடர்ந்து அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டு நாங்களே இனிமேல் தனியாக வந்துடுவோம், நீங்கள் அடுத்து அவங்க வரேன்றாங்களே அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறுறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை இனிமேல் என்னால் வர முடியாது அப்படின்னு பின்வாங்கி போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு அந்த காரியங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தனியாக போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணும்போது அந்த ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டாங்க. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அப்படி வாய்க்க பண்ணும்பொழுது அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் அவ்வளோ சிலுவையில் நமக்காக தியாகம் பண்ணார். நம்ம இந்த ஒரு ஆத்துமாவுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்ய முடியாதா, சின்ன சின்ன ஆலோசனைகளை கொடுக்க முடியாதா, அதை ஃபோனில் பேசி கூட ஒருவேளை அவங்கள உற்சாகப்படுத்த முடியும் அப்படின்னா அதை நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படணும்னு நோக்கம் இருந்தால் அவங்கள ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் பொறுப்பு இல்லைன்னு நம்ம போகிறதில்ல. இந்த இடத்துல மொர்தெகாய் சொல்கிற மாதிரி, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அதாவது உன்னால் முடியலன்னா வேறு விதமாக ஆண்டவர் நடத்துவார். ஆனால் உனக்கு என்ன நடக்கும்னா, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல மொர்தெகாய் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது எனக்கு அது முடியாது, என்னால் செய்ய முடியாது, இன்னொரு நபரை கட்டி இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாய்ப்பு இருக்குமானால் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் அப்படின்றார். அதாவது ஒரு சிலர் பெரிய சபைக்கு போகும்பொழுது கார் வாங்குவாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்தா அவங்க கூட கட்டாயம் ஒரு குடும்பத்தை யாராகிலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள வாரம் வாரம் கூட்டிகிட்டு வருவாங்க. நாளடைவுங்களும் அவங்க ரட்சிக்கப்படுறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம மட்டுமே வச்சு அனுபவிக்கிறது இல்லை,
அதை மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக அவங்களும் ஆண்டவருக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு நம்ம பயன்பட வேண்டியது அவசியம். இந்த இடத்துல எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பார்த்தோம். அடுத்து பாருங்கள் 16வது வசனத்தில் பாருங்கள். உடனே எஸ்தர் வந்து மொர்தெகாய்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அதாவது தன்னுடைய உயிரையே பணயம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவள் வந்து அந்த இடத்துல துணிஞ்சிட்றா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ஆனால் அந்த வெறுமனே நான் உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகாதபடி அவள் என்ன பண்ணுறா, எனக்காக 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் டீமை ரெடி பண்ணிடுறா. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு அவள் இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், இந்த காரியத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம அவங்களுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக வீட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எஸ்தர் சொல்லுகிறது என்னென்னா, நீங்கள் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சட்டத்தை மீறி நான் என்ன பண்ணுறேன், ராஜா கிட்ட பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அந்த இடத்துல சொல்கிறான். இப்படி அவள் துணிஞ்சு அந்த இடத்துல போகும்பொழுது பார்த்திங்கன்னா, அவளுக்காக அந்த இடத்துல பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. அப்படி பொற்செங்கோல் நீட்டும் போதும் பார்த்திங்கன்னா, அவள் உடனே அவளுடைய விண்ணப்பத்தை வந்து சொல்லிடல. நான் செய்கிற விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோரிக்கையை வச்சுட்டு அவள் வந்து போயிடுறான். நம்மனா என்ன பண்ணுவோம், உடனே போய் முழங்கால் படியிட்ட உடனே நம்ம வந்து நம்ம ஜெப குறிப்புகளை சொல்கிற ஒரு சிலரை பார்த்துருக்கோம். ஒரு 10 ஸ்தோத்திரம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அநேகர் வந்து இருக்கிறோம். கடந்த நாட்களில் நான் ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் அவரோட அந்த சாட்சி. அதாவது ஒரு 6 வருஷமோ என்னமோ கழித்து தான் அவருக்கு குழந்தையே பிறக்குது. அப்படி குழந்த பிறந்த பிறகு அவங்க மகன் வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசு வரைக்கும் அப்பா அப்படின்ற அந்த வார்த்தையை அவன் சொல்லவே இல்லை. இவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி சொல்லி சொல்லி கொடுப்பாரு, ஆனால் அவன் சொல்லவே மாட்டானான். மாறி அம்மா சொல்லுவான், பெரியப்பா பெரியம்மா, அதுக்கெல்லாம் பெம்மா ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ ஒன்று சொல்லிடுவான். அந்த மாதிரி தான் சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் அப்பான்ற அந்த வார்த்தையை மட்டும் அவன் சொல்லவே மாட்டானான். அப்போ சொல்லலை அப்படின்னும்போது அவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. 1.5 வயசு கிட்டத்தட்ட அந்த டைமில் இவர் வந்து ஒரு வர்ஷிப்பை வந்து அவர் போட்டு கேட்டுட்ருக்காரு. அவர் ஏற்கனவே நடத்தினதான ஒரு வர்ஷிப்பை அதை வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதில் அந்த பாட்டு அப்பா மகன் நான் அந்த பாட்டு திருப்பி திருப்பி அப்பா அப்பான்னு அதில் வரும்பொழுது திடீர்னு பார்த்தா நடுவில் ஏதோ ஒரு சவுண்டு சரியாக வராத மாதிரி தெரியுது. அப்போ அவர் நினைக்கிறானா, இது ஏதோ ரெக்கார்டிங்கில் தப்பு பண்ணிட்டாங்களோ, சவுண்ட் சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சோ அப்படின்னு அவர் கவனிக்கிறாராம். பார்த்தா திருப்பி திருப்பி அந்த அப்பான்ற சவுண்டு கேட்குது. பார்த்தா அவங்க மகன் தான் அப்பா அப்பான்னு அதை பார்த்து அவன் பாடிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துச்சான். அப்படியே அவனை தூக்கி அணைச்சிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இப்போ உன் மகன் அப்பான்னு கூப்பிட்டோன்னு உனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கே, நீ எத்தனை தடவை என் சமூகத்தில் வந்து அப்பான்னு இப்படி ஆசையாக ஓடி வர அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஆண்டவரே நான் உங்கள் கூட தானேப்பா இருக்கேன் அப்படின்னும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ அநேக நேரத்தில் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக வந்து ஜெபிக்கிற, அடுத்தது இந்த இடத்துக்கு போகிறேன் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நீ என் சமூகத்தில் வாஞ்சையாக வந்து உட்காந்து அப்பான்னு பேசி எவ்வளோ நாளாச்சின்னு கேட்டாராம். அது மாதிரி தான், அதாவது ஒரு இளைய குமாரனை போல ஒரு தேவைக்காக தேவனை தேடுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம அநேகர் வந்து இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் வேணும், அதனால் போய் ஜெபிக்கணும். ஏதோ எல்லா மனுஷங்களுக்கு தேவைகள் இல்லாத நாட்களே கிடையாது. அதுக்காகவே நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்காதபடி நம்ம அப்பா கிட்ட உட்காந்து அப்பா பாதத்தில் உட்காந்துருக்கோன்ற ஒரு உணர்வோடு கூட, ஒரு நல்ல உறவோடு கூட நம்ம இணைய வேண்டியது அவசியம். அந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்யணும்.
இந்த இடத்துல எஸ்தரை வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு பொற்செங்கோலை நீட்டின உடனே அவள் வந்து உடனே அந்த ஜெபக்குறிப்பை சொல்லியிருக்கலாம். ஒன்று ராஜா அங்கீகரிச்சிருப்பார், இல்லைன்னா முடியாதுன்னு இருப்பார், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த இடத்துலையே ஆமானம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வேறு விதமாக கூட வெடிச்சிருக்கலாம். ஆனால் அவள் வந்து அவ்வளோ ஞானமாக முதலாவது விருந்துக்கு கூப்பிடுறா, திரும்ப விருந்துக்கு வாங்கன்னு இன்னொரு நாள் வர சொல்கிறா. கடைசியில் தான் அவளுடைய காரியத்தை வந்து அவள் சொல்கிறா. அந்த அளவுக்கு அவள் பொறுத்திருந்து அந்த காரியத்தை வந்து வெளிப்படுத்துகிறா. அவளுடைய அந்த காரியங்கள் கேட்கப்படுது. 9வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதாவது எங்கே எந்த ஆபத்து இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த நாளில் தேவன் அற்புதம் செய்து அப்படியே காரியத்தை மாறுதலாய் முடித்து அந்த இடத்துல அற்புதமாக முடித்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த நாளில் நம்ம இதை தியானிக்கும் பொழுது நம்ம முதலாவது தேவ சமூகத்தில் கிட்டி சேருவதற்கு நமக்குன்னு ஒரு தகுதி, ஒரு உபவாசம் பண்ணுகிற காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம போன உடனே நம்ம தேவைகளை கொட்டிட்டு ஒரு இளைய குமாரனை போல் சொத்தை பிரித்து கொடுங்கன்னு முதல்ல கேட்டு வாங்கிட்டு போய் துன்மார்க்கமாக செலவழிக்கிற மாதிரி இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறது அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். அவ்வளோ தைரியமாக அந்த இடத்துல எஸ்தர் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ராஜ சமூகத்தில் அவள் வந்து துணிஞ்சு போகிறத நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு நபர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு ஆண்டவரையே காட்டி கொடுத்த ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு, அதாவது இப்படியே தொடர்ந்து வருது. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரா அப்படின்னா கட்டாயம் மன்னிச்சிருப்பார். அவன் அவ்வளோ நாள் ஆண்டவர் கூடயே இருக்கிறான். ஆண்டவருக்கு ஒரு பொருளாளராக அவன் இருந்து அந்த பணப்பையை கையில் வச்சுக்கிட்டு அவன் செயல்படுகிற ஒரு நபராக இருந்தும் அந்த இடத்துல ஒரு பணத்தாசை பிடிச்சு அந்த ஒரு பணத்துக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் அப்படின்னு அவன் நினச்சிருக்க மாட்டான். அப்படி தீர்க்கப்பட்டு அவர் பாடுபடுத்த பொழுது அவனால் தாங்க முடியல. அவன் அதை வந்து திரும்ப கொடுக்கணும்னு அவங்க நினைக்கும் போது அது எங்கள் பாடு இல்லை, அது ஓம் பாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த காசை தேவாலயத்தில் எறிந்துட்டு அவன் போனான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது அவனுடைய முடிவு வந்து ரொம்ப பரிதாபமாக தான் மாறிப்போச்சு. அதே அவன் தைரியமாக தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தான்னா ஒருவேளை கர்த்தர் மன்னித்து அவனை வந்து பயன்படுத்தி இருக்க முடியும். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் அந்த தைரியமாய் நெருங்கி சேரக்கூடாதபடி ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதாவது இதை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு பாட்டிமா வந்து ஒரு பூனை நாய் ரெண்டுமே வளர்க்குறாங்க. அவங்க பேரன் வந்துட்டு கேட்குறான், இந்த பூனை நாய் ரெண்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னொன்று, உங்களுக்கு வயசாகிடுச்சுல, ஏதாவது ஒன்று மட்டும் வளர்த்துட்ருங்க, எதுக்கு ரெண்டையும் போட்டு வளர்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டம் தானே அப்படின்றான். அப்போ அந்த பாட்டி வந்து, ஆனால் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கி மடியில் வைக்கிறாங்க. பூனை வந்து இறங்கி ஓடிடுது, ஒரு டேபிளுக்கு கீழே மூலையில் போய் படுத்துக்குது. அப்போது ஒரு பாலை தூக்கி போடுறாங்க. உடனே அந்த நாய் எழும்பி ஓடி வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு திரும்பி வந்து கொடுக்குது. அடுத்து ஒரு 2-3 தடவை அவங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாலும் மறுபடியும் அவங்க சொல்லுவாங்களான்னு அது அவங்களையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, இந்த பூனை வந்து ஒரு வித்தியாசமானது, அதுக்கு எப்போ வேணுமோ அதுக்கு என்ன தேவையோ அப்போ தான் அது வந்து என்கிட்ட வந்து உரசிட்டு நிற்கும், என் மடியில் வந்து படுக்கும்.
ஆனால் இந்த நாய் வந்து வித்தியாசமானது. அது எப்படின்னா, அது என்னுடைய விருப்பம் என்னன்னு பார்க்கும், எனக்கானதை அது வந்து செய்யும், அதுதான் அதுக்கு சந்தோஷம்னு நினைக்கும். அதனால் எனக்கு நாய் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் என் கூட எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தால் கூட நான் ஒரு குரல் கொடுத்த உடனே ஓடி வரணும்னு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொன்னாங்களாம். அது மாதிரி நம்ம ஒரு சில நேரங்களில் தெய்வ சமூகத்தில் நமக்கு தேவைக்காக நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ விரும்புகிறோமோ அப்போ போய் ஜெபிச்சா போதும் அப்படின்னு இருக்கிறதில்ல. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம செய்யும் பொழுது தேவனுக்கும் அது சந்தோஷம், நமக்கும் அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வசனத்தை தியானித்த நம்ம இந்த காலை வேளையில் ஒரு எஸ்தரை போல தைரியமாக நம்ம கிருபாசனத்தண்டையில் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு இரக்கத்தை பெறணும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை வேணும் அப்படின்னா நம்ம ஏனோ தானோ அப்படின்ட்டு இருந்துக்கிட்டு நம்ம தேவைக்காக மட்டும் போகிறதில்ல, தேவனுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம இருக்கணும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உம்முடைய சமூகத்தில் இரக்கம் உண்டே, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை உண்டே. அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே ஒரு எஸ்தரை போல் அந்த சூழ்நிலையில் அப்பா அவள் தைரியமாய் துணிந்து ராஜ சமூகத்தில் பிரவேசித்து அவளுடைய ஜனத்தை தப்புவித்தாளே அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீ இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று அவளை நோக்கி அந்த வார்த்தைகள் வந்த பொழுது அவள் அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து அப்பா அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அற்புதமாய் அந்த இடத்துல தைரியமாய் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல காரியம் மாறுதலாய் முடியத்தக்கதாக கிரியை செய்தீரே அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் உம்முடைய சமூகத்திலே தகுதியுள்ளவர்களாய் எப்பொழுதும் உம்மண்டை தைரியமாய் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தைரியமாய் சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய கரங்களில் சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு கடந்து செல்லுங்கள்.